ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என் கூட யார் இருக்கானா, வழக்கம் போல என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹைடா. ஹாய் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வந்து ஷியாம் இருக்காரு, கோலி கன்னி, அதே மாதிரி ஆர்சிபி ஃபேனு. ஹைடா. வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன இன்னைக்கு உனக்கு செம தீனியா இருந்துச்சு அந்த மேட்ச்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே கிஷோர், என்ன ஸ்டார்டிங்ல சொல்ற அனாலிசிஸ் சொல்றியா இல்ல எப்படி? நீ ஏதாவது ஓவர்வியூ மாதிரி கொடு, அதுல இருந்து நம்ம போய்க்கலாம் என்ன ஏதுன்னு. வழக்கம் போல டாஸ் நடந்துச்சு. பார்த்தேன்னா பட்டிதர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தான். கிஷோர், எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, இப்ப அந்த கேகேஆரோட இந்த லைன் அப் பத்தி என்ன நினைக்கிற? நீ இப்ப இதுல கூட சொல்லியிருப்ப, ரகுவன்சி வந்து மிடில் ஆடக்கூடாது, மேலதான் ஆடணும்னு. கரெக்டா நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட இஷ்யூவே இதான். இப்ப ரகுவன்சி உன்னால வெளியே உட்கார வைக்க முடியாது. ரகானே கேப்டன்னால அவனும் ஒரு இம்பாக்ட் சூப்பரா ஆடிட்டான். ஸோ ஆனா ரெண்டு பேருமே என்னன்னா மேக்ஸிமம் அவங்களால ஓப்பனிங் 1-1 தான் ஆட முடியும். ஸோ ரகுவன்சி அவனை உட்கார வைக்க முடியாது. மிடில் வந்து அவன் சூப்பரா விளாண்டான். ஆனா அவன் பார்த்தேன்னா வந்துட்டு அந்த பவர் இல்லை ஆக்சிலேட் பண்றதுக்கு டெத் ஓவர்ஸ்லாம். ஸோ அதனால அவன் 20 balls 30ல மாட்டிக்கிட்டான். ஓகே. அப்ப அதுவும் இல்லாம இந்த டார்கெட் உனக்கு ஓகேவா? அந்த 174 டார்கெட் ஓகேவா இருந்துச்சு அவனுக்கு? அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து கம்மி தான், ரொம்ப கம்மி. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30 runs 40 runs ஸ்டார்ட்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண இதுக்கும் நீ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் அவன் ரகானே சூப்பரா விளாண்டுட்டு 6 over 60க்கு மேல வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமும் நல்லா விளாண்டு தான் இருந்தாங்க. நிறையனும் அடிச்சிட்டான். அவங்க ரெண்டு பேர் ரெக்கவரிங் நல்லா இருந்துச்சு. ரகுவன்சி வந்ததுக்கு அப்புறமும் நல்லா தான் இருந்துச்சு. நீ எப்ப இப்ப நீ பார்த்தேன்னா ஆர்சிபி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த ஃபிளைட் பண்ற பவுலர் தான் இருக்கான். இந்த மாதிரி டிஃபென்சிவ் பவுலர் அட்டாக் பண்றத தடுக்கிற மாதிரி பவுலர் இருந்ததே இல்லை. நான் அதனால தான் நம்ம ப்ரிவியூல சொல்லிட்டு இருந்தோம், குர்னல் பாண்டியா தான் இந்த சீசன் வந்து ஒரு செம இம்பாக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் பாரு வந்ததுல இருந்து அடிக்கவே விடல. அந்த ஹார்ட் லென்த்ல ஸ்பீடா அந்த பேடை பார்த்து போட்டுக்கிட்டே இருந்தான். இத்தனைக்கு அவன் எவ்வளவு ரகானேக்கு போட்டது அந்த மாதிரி தான். 2 லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கும் போட்டிருக்கான், வெங்கடேஷ் ஐயருக்கு போட்டிருக்கான், ரிங்குக்கும் போட்டிருக்கான். அது எவ்வளவு கஷ்டம். அதுவும் அவன் லெக் ஸ்பின்னர் வேற. அதான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன் போச்சு, அதுக்கப்புறமா அப்படியே புல் பேக் பண்ணிட்டான். கரெக்ட்டா? பவர் பிளேன்றதுனால பால் போயிடுச்சு. அதுவும் நல்ல பால் தான், பேடுக்கு பிடிச்சு தான் போட்டுட்டு இருந்தான். ஓகே. இத்தனை வருஷமா இல்லாதது வந்து இந்த ஆர்சிபிக்கு இருக்கிறது இந்த குர்னல் பாண்டியான்றது ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் கீ தான். நம்ம ப்ரிவியூல கூட நான் சொல்லியிருந்தேன் இவங்கிட்ட ஆர்சிபியோட கீ பிளேயர் தான். வீடியோ லென்த்னால வந்து கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆமா, அப்புறம் என்ன பண்றது, இவனுங்க ஓட்டா அவ்வளவுதான் பாக்குறானுங்க, என்ன பண்ண. சரி, ஓகே. சரி ஷியாம், ஆர்சிபி பேட்டிங் எப்படி இருந்துச்சு? எப்படி சந்தோஷமா இருந்ததா? நீ சொல்லு உன் பாயிண்ட். ஆல்ரெடி கிஷோர் மட்டும் சொன்னது அதுதான். எனக்கு வந்து கோலியோட பேட்டிங்ல வந்து எல்லாருமே முன்னாடி இருக்காம கோலியோட பேட்டிங் வந்து வெளியவே தெரியக்கூடாது, மத்தவங்க தான் வந்து ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நீங்க நடந்துச்சு. கோலி வந்து இப்போ கடைசி பினிஷ் பண்ணும் போதெல்லாம் கடைசி 3 ஓவர் கோலிக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. கோலி வந்து நான் ஸ்ட்ரைக்கிங்லயே தான் நின்று இருந்தா. அதே போல மேட்ச் இவங்க முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட். இப்போ கோலி ஃபேனா கேட்க, இப்போ உனக்கு கோலி வந்து ஆங்கர் ரோல் எடுத்து ஆடுற கோலி உனக்கு வேணுமா, இல்ல இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுற கோலி உனக்கு வேணுமா? என்னன்னா பவர் பிளேல வந்து 170 ஸ்ட்ரைக் ரேட் 180க்கு மேல ஆடிட்டு இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆட விட்டுட்டு கடைசி அவங்களோட இன்னிங்ஸ் வழக்கம் போல எப்பயுமே ஆக்சிலேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போனாலே போதும். முதல்ல இருந்து ஆங்கரிங் பண்ண வேணாம். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். ஓகே, ஓகே. சரி, அப்புறம் இந்த கேகேஆரோட மிடில் ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற, ரொம்ப அலட்சியமா ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன் கிஷோர், இல்லையா? அதான் அவங்க ஏம் வச்சது, அவங்க லைன் அப் வந்து இவ்வளவு டீப்பா இருக்குன்னா 220 தான் ஏம் வச்சாங்க. நான் என்ன சொல்றேன், நீ எல்லா பிளேயரையும் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற. இப்ப ரகுவன்சிக்கு வந்து அந்த ரோல் வந்து நம்பர் 5ல வரான். அது அவனால என்ன பண்ண முடியும்? ஆனா அடிச்சிருக்கானடா, 30 ரன்ஸ் அடிச்சிருக்கானே, பேடாலாம் இல்லையேடா. அதான் சொல்றேன், சூப்பரா விளையாண்ட. பட் உனக்கு 20 balls 30க்கு வேற ஏதாவது நின்றுந்தா கொஞ்சம் அந்த டெத் ஓவர்ல செட்டில் ஆயிருந்தா மேபி ஆக்சிலேட் பண்ணிருப்பான். நான் இதுல அக்ரி பண்ண மாட்டேன். இந்த இன்னைக்கு மிடில் ஆர்டர் இந்த மிடில் ஆர்டர் காரணம் வந்து ரகுவன்சி கிடையாது. வெங்கடேஷ் ஐயரோட அவுட்டும் ரசல் வந்து ஸ்ட்ரைட்டா போட்ட பால அக்ராஸ்ல ஆட போய் அவுட் ஆற. அது நீ எப்படி நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஹரி. நான் என்ன சொல்றேன்னா, ரகானே ரகுவன்சி ரெண்டு பேத்தையும் நீ ஒரே டீம்ல ஆட முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்படி ஆடுறதா இருந்தா நீ ரகுவன்சி மேல ஓப்பனிங் போடணும்னு நான் சொல்றேன். ரகுவன்சிக்கு வந்து நம்பர் இப்பன்னு இல்ல, இந்த சீசன் ஃபுல்லா நீ பாரு, அவன் அந்த இடத்துல வந்து அவனால அந்த பெரிய 6ல அடிக்க முடியல. 18-19 ஜாஸ் ஹேசல்வுட்ல ஒரு பால் அடிச்சா மீதி பால் அவனால அந்த பவர் ஜெனரேட் பண்ண முடியல. ரகானே ஆடினா நீ டாப் ஆர்டர்ல நீ ஆடணும். ரகுவன்சிக்கு பதிலா இப்ப யார் ஆடணும்? இல்ல அதான் சொல்றேன், உங்களுக்கு வேற ஆப்ஷன்ல ரகுவன்சி தான் ஆட போறான். ஆனா இதான் கன்சர்ன் நான் சொல்றேன். ப்ரோ ரகுவன்சியை மாத்த முடியாது ப்ரோ.
அதுதான் நானும் சொல்றேன். பட் ஆனா இன்னைக்கு நல்லா தான் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சது ரசல் கொஞ்சம் எனக்கு பொறுப்பா ஆடாம விட்டது தான் எனக்கு. ஏன்னா அது நத்திங் ஷாட் மாரி இருந்துச்சு ஏதோ மாரி. சரி ஓகே. ஆர்சிபி இப்ப புவனேஸ்வர் குமாருக்கு ஃபிட்னஸ் இதுனால தானே ஆடல? இல்ல வேற இதுவா? ஃபிட்னஸ் இஷ்யூ தானே புவனேஸ்வர் குமாருக்கு? நிகழ்ன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நிகில் தான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிகில் தான். ஆனா சரி நம்ம என்னடா திடீர்னு கேகேஆரோட பவுலிங் பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அத பாத்தியா? ஆமா ப்ரோ. ரிவ்யூலயே நம்ம அதான் பேசர்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அவங்க 2 ஸ்பின்னர் நம்பி தான் இருக்கு. சரி நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் போயிருமா, என்ன நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணலன்னு சரி சொல்லு. கரெக்டா இருக்கும். சரி ஓகே சொல்லு நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்சிபியோட என்ன நல்லா பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் தான். பாஸ் ஹிஸ்டரி ஃபுல்லா பார்த்துட்டு எது நமக்கு தேவையோ அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி இந்த எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 30 ரன் வந்துடும். அதுக்கு அடுத்த ஓவர்ல அந்த ஸ்பின் வருவான். யாராவது ஒருத்தர் சக்கரவர்த்தி எந்த ஸ்பின்னா இருந்தா சரி ஒரு விக்கெட் போயிடும். இந்த தாட்டி அவன் பார்த்து யார் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் டிகே அனாலிசிஸ் கூட சொல்லியிருப்பான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் யார் நல்ல லெக் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னு பார்த்தா பிலிப் சால்ட். அவனை எடுத்து அவன் இன்னைக்கு என்ன பண்ணான் பாரு வருண் சக்கரவர்த்திய. அந்த ரன்ஸ் தான் அந்த ஓவர் தான் செட் பண்ணுச்சு. நிறைய டிலே பண்ண வச்சிருச்சு ரகானேக்கு. ஆமா இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் டைட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவனை கொண்டு வந்தாங்க. அவன் அட்டாக் பண்ணோன்னா எங்களுக்கு க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அந்த ஸ்பின்னர் அந்த டிஃபென்சிவ் ஸ்பின்னர் குர்னல் பாண்டியா இது 2 பண்ணதுதான் இப்போ ஓரளவுக்கு டீம் பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா குர்னல் பாண்டியா முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்பின்னர் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து லிவிங்ஸ்டோன். அவன்கிட்ட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பால் ரெண்டு சைடுமே டர்ன் பண்ணுவான். எதுக்கு வந்து மேக்ஸ்வெல் பதிலா இவன் எடுத்தாங்க இந்த ரீசன்க்காக தான். 2 ஸ்பின்னும் பண்றனால லெஃப்ட் ஹேண்டருக்கும் அவன் ஸ்பின் பண்றான், ரைட் ஹேண்டருக்கும் அவன் ஸ்பின் பண்றான். ஓகே சரி. அப்ப சுயா சர்மா பத்தி சாம் அவன்கிட்ட கேட்கிறேன். சுயா சர்மா நீ இதுக்கு மேல ஆடுவியா இல்ல சான்ஸ் கொடுப்பியா? சுயா சர்மா ஆடணும் ப்ரோ. என்னன்னா அவனுக்கு உண்டான லெங்த் வந்து அவன் இந்த மேட்ச்ல போடவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஃபுல்லாமே ஸ்லாட் பால் ஃபுல் டாஸ் இந்த மாதிரி ஸ்லாக்லயே போட்டிருந்ததுனாலதான் அவனுக்கு ஈஸியா பேட்டை விட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. இப்ப ரசலுக்கு போட்ட பால் பாத்தீங்கன்னா அவன் தப்பான ஷாட் ஆனாலுமே நல்ல பால் கூகுளி நல்ல அவனுக்கு ஆஃப் ஸ்டெம்ப்ல குத்தி மிடில் ஸ்டெம்ப்ல வந்து பால் அடிக்கும். இம்பாக்ட் கொடுப்பான் கண்டிப்பா. சுயா சர்மா ரஜத் பட்டேல் கேப்டன்சி சூப்பரா பண்ணான். ஆனா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் என்ன பண்ணாது 3 ஓவர் அதுதான் சொல்ல வந்தேன். ஆமா இல்ல அந்த பவர் பிளேல 3rd 4th ஓவர் நினைக்கிறேன் கரெக்டா. அப்போ பவுலிங் இதுல வந்து 4th ஓவர் ரசிகன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாம நீ தயாலுக்கு இன்னொரு ஓவர் முடிச்சிட்டு 5ல குர்னல் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நீ ரசிக்க 6th ஓவர்ல இருந்து அப்படி கொண்டு போயிருக்கலாம். சரி ஓகே. நம்ம ஆர்சிபி ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு. கேகேஆரோட இது அப்படியே சொல்லு கொஞ்சம். கேகேஆர் அட்வான்டேஜ்னு பார்த்தேன்னா ஓப்பனிங் தான். சுனில் நரேன் டச்ல அது ஆர்சிபி கூட எப்பயுமே அடிச்சுறான். அது வந்துட்டு ஓகே சரி சுனில் நரேனோட ஃபார்ம்னு வச்சுக்கலாம். பவுலிங்கும் நல்லா போடுறான். ரஹானேவோட அப்பா எனக்கே இப்ப கொஞ்சம் யோசனையா இருக்குடா. அவனை பேசாம ஆர்டிஎம் போட்டுருக்கலாமான்னு. இல்ல அது கேப்டன்சி கொடுத்து அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடுத்து நம்ம நீ ப்ரிவியூலே சொன்னவே he has to step up பண்ண அவன் அதான் பண்ணிருக்கான். அந்த கிரவுண்ட் அவனுக்கு சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா. அவனுக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்குது நல்லா சூட் ஆகுதுடா அவனுக்கு. இந்தியாவுக்கு ஆடும்போதுல இருந்தே ஈடன் கார்டன்ஸ் வந்து அவனோட ஃபேவரட் கிரவுண்ட் தான். முன்னாடில இருந்தே ஈடன் கார்டன்ஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து ஷைன் ஆயிருக்கான். சோ அவனோட இன்டென்ட் இதை விட்டுறவே கூடாது. லூஸ் ஆனது விட்டுரு. இந்த இன்டென்ட் தான் நான் வந்து 20 பால் பிடிச்சா 40 ரன் அடிக்கணும், 10 பால் பிடிச்சா 20 ரன். அவங்க டீம்ல விக்கெட்ஸ் பத்தி கவலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு 170 அடிச்சுமே கடைசியில் ரமன்தீப் நாட் அவுட்ல தான் இருக்கான். சோ விக்கெட்ஸ் பத்தி யோசிக்கவே தேவையில்லை. அந்த ஃபார்ம் ஓகே. மிடில் ஆர்டர் மேபி டூ ஏர்லி டு ஜெட் தான். ஆனா இன்னைக்கு சொதப்பிட்டாங்க. ஆனா கன் மிடில் ஆர்டர் நான் அதான் சொல்றேன். இப்ப ரகுவன்சி சேர்த்து ஆடுறதுனால ரமன்தீப்னால நல்லா ஒரு 8 பால் 7 பால் தான் ஆட முடியுது. நீ 2 பேர்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேர்ல ஒருத்தர் ஆடணும். சப்போஸ் நீ 2 பேர் ஆடினா ரகுவன்சி மேலதான் ஆடணும். மேக்ஸிமம் நம்பர் 2 அவ்வளவுதான். ஓகே சரி. இவன் ஜாஸ் ஹேசல்வுட்டோட பவுலிங் பத்தியா என்னமா போடுறான். அவனை பிக்கே பண்ண முடியல. எல்லாம் தடுமாறுறாங்க. அத பாத்தியா ஜாஸ் ஹேசல்வுட் பவுன்ஸ் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் அவனோட 2வது ஓவர்ல அதான் லைனல்ல இருந்து அப்படியே போடுறான். அந்த அதாவது விட்டே கொடுக்காம கரெக்டா பாடிக்கு போடுறான். அவன் எவனும் நகர்ந்து பாக்குறான், இது பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே பண்ண முடியல. ஆக்சுவலி 2022லயே ஆர்சிபில ஹேசல்வுட் இருக்கும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தான். ஆர்சிபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் தேவை. அதாவது ரன்னை ஸ்டாப் பண்ணிட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்து கிடையாது ஆர்சிபிட்ட முன்னாடில இருந்தே. ஹேசல்வுட் பத்தி எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் வந்து கன்சிஸ்டன்ட் அடி வாங்கினால் இந்த லென்த் தான் போடுவான். அந்த
ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு எந்த விதத்துல அந்த குவிண்டன் டிகாக் ஒரு பால் போட்டான் க்ளூவே இல்ல, ஆமா. அப்படியே உள்ள வருது, அவன் என்ன பண்றன்னு தெரியாம எட்ஜ் வாங்கி காட் ஆஃப் ஆச்சு. அது ஹர்ஷித் நல்ல ராணாக்கு ball. டெத் ஓவர்ல போட்டு அதுக்கு மேல 4 பால் அவன் ஒரு எட்ஜ் வாங்கி தான் 4 அடிச்சான். அவனால ஒண்ணுமே ஆமா. பண்ண முடியல. அதே லென்த் வேற எந்த போர்டு வந்து நரேனுமே வேற ஸ்லோவர் பால் இப்ப ட்ரை பண்ணுவான். இப்ப இவன் ஜாஸ் ஹேசல்வுட் தயால் போடும்போது நரேனுக்குமே என்ன பண்றதுனே தெரியல. இவன் தயாலும் சூப்பரா போட்டான், ஹேசல்வுட் பிக்கே பண்ண முடியல. அந்த சேஞ்ச் அப்பதான் நரேனுமே டச் வந்தா ரஹானே அடிக்க ஆரம்பிச்சாங்க. ரஹானே தான் ப்ரோ மேட்சோட ரிதம் மாத்தி விட்டான். பட்டிதர் கேப்டன்சில இது என்ன கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, குணால் பாண்டியாக்கு ஓவர் முடியும் போது பின்னாடி வந்து 4 ஓவருக்கு ஒரு ஸ்பின்னர் இருந்தா, அதுவும் வந்து ஒரு வேலிடா ஸ்பின்னர்னு சொல்லக்கூடிய ஒரு பவுலர் லிவிங்ஸ்டன். அது கொடுத்ததுனாலதான் வந்து ரன் ஸ்டாப் ஆச்சு. விக்கெட் எடுக்கிறதுக்கு அடிக்க முடியாதபடியா இருந்துச்சு. ஓகே, வேற வேற என்ன கேகேஆர் சொல்ல உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? மிடில் ஆர்டர் வந்து ஷைன் ஆனா டீம் வந்து அதே மாதிரி தான் கன் லைனப். பவுலிங் மட்டும் தான் கேகேஆருக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடா இருக்கு. அது யாராவது ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா, ஐ மீன் பேசர்ஸ்ல ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா திரும்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து 25லயும் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபில வந்து புவனேஸ்வர் குமார் வந்துட்டானா இன்னும் ஒரு ஃபுல் பேக்கெட் சைடு ஆமாம். ரசிக் தாருக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் தானே வருவான் இல்ல? ஆமா ஆமா. அப்ப புவனேஸ்வர் குமார் துள்ள வந்துட்டான்னா இது இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரானரி சைடு ஆயிரும். சரி ஓகே, இப்ப பட்டிதர் பேட்டிங் பாத்தீங்களா, அவனுமே கரெக்டா வந்து அந்த நம்பர் 4ல சூப்பரா ஆடினான். தேவையான போது கந்தா ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அப்படியே இன்னும் ரிலீவ் பண்ணி விட்டான். அதை பாத்தீங்களா? என்னன்னா இப்போ ஆர்சிபிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து பட்டிதர் இருக்கிறதா ப்ரோ. இப்போ சால்ட் ஆட் ஆனா இருக்கிறதுனால ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணிடுறான். அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பின்னர் வந்து வெயிட் பண்ண வச்சிடறாங்க. இப்போ மிடில் ஆர்டர்ல பட்டிதர் வந்து ஸ்பின்ன வந்து நல்லா விளையாடுறான் அப்படின்றதுனால அது வந்து ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ். பாத்தீங்கன்னா அவன் இறங்கின 2வது பாலே நரேன வந்து ஒரு 6 அடிப்பான். அது வந்து பேசர்ஸும் நல்லா விளையாடுறான், ஸ்பின் பவுலர்ஸும் நல்லா ஆடுறான். அவன் வந்து சும்மா பட்டிதர் இன்னிங்ஸ் செம்ம இன்னிங்ஸ். ஃபாஸ்ட் பவுலருமே சூப்பரா பிளேஸ்மெண்ட் செம்மையா பண்ணா. ஸ்பின் இவன் சொன்ன மாதிரி 2வது பாலே வந்து நரேனும் கூட பாக்கல, கூட போட்டு இது பண்ணிட்டான். அதோட நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், இதோட வந்து ஸ்பின்ன மிடில்ல இது பண்றதுக்கு எனக்கு படிக்கலும் அவனுக்கு அந்த ரோல் அதான் நினைக்கிறேன். இல்ல படிக்கலோட ரோல் வந்து என்ன மாதிரியான ரோல்னா வந்து இப்ப உனக்கு பிலிப் சால்ட் இல்ல கோலி அவுட் ஆயிட்டா வந்து உனக்கு அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பான் உனக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து அதே மாதிரி அடிக்கிற வேலை சோக் மாதிரி ஆச்சுன்னா நீ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருக்கும் போது கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கும், உனக்கு ஈஸியா அடிக்கும். அந்த ரோல் தான் படிக்கல். அதனால லாங் இன்னிங்ஸ் படிக்கல் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த 20 பால்ஸ்ல அவனால என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஹி ட்ரை. இதே எல்லா மேட்சும் பண்ணிட்டு ஐ மீன் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். எக்ஸ்ப்ளோசிவா இருந்தா போதும், ஸ்டாண்ட் இன்னிங்ஸ் தேவையில்ல. கோலி கூட அவுட் ஆகி போகும்போது பரவாயில்லன்னு படிக்கல்ட்ட சொல்லி பண்ணாங்க. ஸோ ஓகே, ஆர்சிபிக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா நடந்துருச்சு. இன்னும் சுவேஸ் பவுலிங் மட்டும் கொஞ்சம் இது பண்ணும். ஓகே, அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்குவாட் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. கேகேஆர் மட்டும் அவங்க யோசிக்கணும். அவங்களுடைய மிடில் ஆர்டர் ஓகே இந்த மேட்ச் கிளிக் ஆகல, அவங்க பவுலிங்கை பத்தி சீரியஸா அவங்க யோசிச்சே ஆகணும். சரி ஓகே, இந்த பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மஜாவான ஒரு ஸ்டார்டிங் மேட்ச் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then it's bye from Hari. Hey Kishore, bye da. Bye guys. Sham, bye da. Bye bro. Bye guys.